கட்சி அளவில் தான் அவங்களுடைய அதிகாரம்லாம் செயல்பட்டதே தவிர அரசு நிர்வாகம் அரசு எந்திரம்ன்றதுல சசிகலாவுடைய தலையீடு அவ்வளவா கிடையாது. அது கூடுமானவரை ஜெயலலிதாவினுடைய மேற்பார்வையில் தான் நடந்தது. ஏதாவது ஒன்று ரெண்டு அதிகாரிகளை வந்து போஸ்டிங் போடுறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கட்சிக்காரங்களை வந்து செலக்ட் பண்ணுறது, யார் யாரை வந்து எம்எல்ஏ போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறது, மாவட்ட செயலாளராக வைக்கிறது, இந்த மாதிரி இதில் அவங்களுடைய தலையீடு அதிகம் இருந்தது. ஜெயலலிதாவுமே அதை விரும்பி தான் அனுமதிச்சிருப்பாங்க. இந்த கட்சிக்காரங்களோட எல்லாம் வந்து நம்ம பேச வேண்டாம், நம்ம ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இங்கிலீஷில் பேசுகிறவங்க கிட்ட தான் பேசணும், நம்ம லெவலே தனி, இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே பேசட்டும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ கூட நம்ம படிக்கிறோம்ல, செங்கோட்டையனை கூப்பிட்டு ஒரு தடவை ஏதோ கண்டிக்கும் போது இது என்னுடைய பர்சனல் விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு, இந்த பதில்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். முன்னாடி ஒரு அமைச்சர் ரமணான்னு நினைக்கிறேன், அந்த சுற்றி ரோஜா பூவாக போட்டு அவர் உட்காந்துருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோலாம் வந்துருந்துச்சு. அந்த பெட் ஆஃப் ரோசஸ்ன்றது அவர் தான் அனுபவிச்சிருப்பார் போல். அப்போ எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க, உங்கள் ஆட்டத்தெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுக்கங்க, அவரும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஏதோ அந்த பக்கத்தை சேர்ந்தவர், இங்கே அதெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா சத்தம் போட்டாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஏதோ கேட்டுக்கிட்டு போயிட்டார், அவரை பதவி விலக்கம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் இவர் சொல்லும் போது அது என் பர்சனல் விஷயமானு சொல்லும் போது இவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கவே வேண்டாம், இதெல்லாம் அவங்களே சசியை விட்ட கேட்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால் இவங்களே சசிகலாவை வந்து கட்சியை பார்த்துக்கிறதுக்கான முழு அதிகாரம் கொடுத்து, இது நமக்கு வேண்டாம், இதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறட்டும், அவங்க தானே நம்மளை அரசியலில் இருக்கணும்னு சொன்னாங்க, அவங்கள அவங்க வீட்டுக்காரரும், நீங்களே அந்த கட்சியை கட்டியாளுங்க, நான் வந்து அந்த கோட்டைக்கு போகிறது வர்றது நான் கோட்டை ராணியாகவே இருந்துக்கிறேன்ற மாதிரி இவங்க எல்லாமே தெரிஞ்சு தான் அனுமதித்து விட்டுருப்பாங்க. கண்டிப்பாக ஒன்றும் தெரியாத ஜெயலலிதாவை யாரும் ஏமாத்தலாம் முடியாது. அந்த அம்மா தெரிஞ்சு தான் நீங்கள் இதை பார்த்துக்கங்க, அதனுடைய லாப நஷ்டத்தை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனுபவிச்சுக்கங்க, என்னை பொறுத்தளவுக்கு இது